ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி நமது குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளுவோம். நமது வலது கையை இதயத்திற்கு கொண்டு வந்து நமது கவனத்தை நம்முடைய இதயத்தில் கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தாயே, தங்களின் பொற்கமல திரு பாதங்களை எங்களின் இதயத்தில் வைத்தும் பூஜிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளுங்கள். தாயே, தங்களை பூஜிக்கும் பொழுது எங்களுக்குள் எவ்வித மாயைகளும் அறியாமைகளும் குழப்பங்களும் இல்லாமல் நாங்கள் தூய்மையான ஆத்மாதான் என்ற நிலையில் தங்களை நாங்கள் பூஜிக்க வேண்டும் அம்மா. அந்த நிலைப்பாட்டை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள். தாயே, தங்களின் அன்பு தத்துவத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு கொண்டு செல்லும் கருவிகளாக இருப்பதற்கும் தயவு செய்து எங்களை ஆசிர்வதியுங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு அந்த தியானத்தை நாங்கள் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்களம்மா. மெதுவாக நமது இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை நம்முடைய சகஸ்ரார சக்கரத்தில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். तीन महामंत्र। त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात्
मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை நம்முடைய 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தாங்களே பூமி மாதாவாவே, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, தயவு செய்து எங்களின் நாடிகளிலும் சக்கரங்களிலும் புத்தியிலும் இருக்கின்ற அனைத்து விதமான எதிர்மறைகளையும் உடல் உபாதைகளையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் சம நிலையில் இருந்து தங்களை தியானிப்பதற்கும் தயவு செய்து அனுமதி தந்து எங்களை வழிநடத்தி செல்லுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களின் இடா நாடியிலும் அதன் சக்கரங்களிலும் இருக்கின்ற அனைத்து விதமான எதிர்மறைகளையும் உபாதைகளையும் பூமி தத்துவத்தின் மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, நாங்கள் தங்களின் தத்துவத்தை முழுமையாக உணர்ந்து தயவு செய்து எங்களின் சக்கரங்கள் விழிப்புணர்வு அடைய அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் உணர்கின்ற இந்த அமைதி நிலை எங்களின் சுழுமுனை நாடியோடு ஒருங்கிணைந்த நிலையில் நாங்கள் எப்பொழுதும் சம நிலையில் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் மெதுவாக நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களின் பிங்களா நாடியிலும் அதன் சக்கரங்களிலும் இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் ஆகாய தத்துவத்தின் மார்க்கமாக நீக்கிவிடுங்கள். தாயே, தங்களின் தத்துவம் எங்களின் நாடிகளில் விழிப்புணர்வு அடையும் பொழுது அதன் சக்கரங்களில் அந்த விழிப்புணர்வு நிலையை
உணர்ந்த நிலையில் எங்களின் செயல்கள் உண்மையிலும் தர்மத்தையும் நோக்கி மட்டுமே இருக்க தயவு செய்து ஆசிர்வதியுங்கள் அம்மா. தாங்களே அனைத்தையும் செய்பவர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை. எங்களுக்கு எதுவும் தெரியாது. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் உணர்கின்ற இந்த அமைதி நிலை எங்களின் சுழுமுனை நாடியோடு ஒருங்கிணைந்த நிலையில் நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் மெதுவாக நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களின் சுழுமுனை நாடியும் அதன் சக்கரங்களையும் தயவு செய்து தூய்மைப்படுத்தி தங்களின் தத்துவத்தை முழுமையாக நிரப்பி அவைகள் விழிப்புணர்வு அடையும் பொழுது நாங்கள் தூய்மையான ஆத்மாதான் என்ற நிலையில் இறைவனோடு ஒருங்கிணைந்த அந்த ஆனந்த நிலையை நாங்கள் அனுபவிப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். ஸ்ரீ கணேசராக இருக்கும் தங்களின் கவனத்திற்கு நாங்கள் தகுதி உடையவர்களாக இருக்க தயவு செய்து எங்களை கள்ளம் கபடமற்றவர்களாக மாற்றுங்கள். அதன் மூலம் நாங்கள் தங்களின் கவனத்தில் எப்பொழுதும் இருப்போம் அம்மா. தாயே, எங்களுக்கு ஸ்ரீ கணேசரின் ஞானத்தையும் பாகுபாடு அறியும் குணத்தையும் தயவு செய்து தந்தருளுங்கள். ஸ்ரீ கணேசா, தயவு செய்து எங்கள் மீது அன்பு, கருணை மற்றும் மன்னிப்பு ஆகியவற்றை காட்டுங்கள். அதன் மூலம் எங்களுள் உங்களை வெளிப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கும் அனைத்து பாசாங்குத்தனமான காரியங்களும் தவறான எண்ணங்களும் எங்களின் வாழ்க்கையில் நாங்கள் கொண்டிருந்த தவறான வாழ்க்கை முறைகளும் மெல்லிய காற்றை போல மறைந்து போகட்டும். தாயே, அதன் மூலம் நாங்கள் தங்களின் அன்பையும் ஆசிர்வாதத்தையும் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தையும் பெறுவதோடு பூமி தாயின் அன்பையும் நாங்கள் முழுமையாக பெற்று எப்பொழுதும் சமநிலையில் இருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தயவு செய்து எங்களை பலம் உடையவர்களாக மாற்றுங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமஹ. கவனத்தை நமது மூலாதார சக்கரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேஷ அதர்வசிஷம் கூறலாம். ஓம் நமஸ்தே கணபதயே त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि
त्वमेव केवलं तर्तासि, त्वमेव केवलं हर्तासि, त्वमेव सर्वं कल्विदं ब्रह्मासि, त्वं साक्षात् आत्मासि नित्यं। हृदं वच्मि सत्यं वच्मि, अव त्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवादातारम् अवानुचानुमवशिष्यम् अववशादात् अवपुरस्तात् अवोदरादात् अवदक्षिणादात् अवचोर्वादात् अवादरादात् सर्वतो मां बाहि बाहि समम्दात्। त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः, त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममयः, त्वं सच्चिदानन्दात् विधियोऽसि, त्वं प्रत्यक्षं ब्रह्मासि, त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि। सर्वं जगदिदं त्वतो जायते, सर्वं जगदिदं तुष्टिस्तिष्ठति, सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति, सर्वं जगदिदं त्वयि प्रतीति। त्वं भूमिरापो नलो नीलो नभः, त्वं चत्वारि वाग्पदानि, त्वं गुणत्रयातीतः, त्वं देहत्रयातीतः, त्वं कालत्रयातीतः, त्वं मूलाधारस्थितियोऽसि नित्यं, त्वं शक्तित्रयात्मकः, त्वं योगिनो ध्यायन्ति नित्यं। त्वं ब्रह्मास्त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मपूर्भुवस्वरं गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्थेन्दुलक्षितं तारेण रुद्धम् एतद्त्वमनुस्वरूपं कहारः पूर्वरूपम् आहारो मध्यमरूपम् अनुस्वारः शान्तिरूपं बिन्दुरुद्ररूपं नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निश्रुतगायत्री छन्दः गणपतिर्देवता। ॐ गं गणपतये नमः। एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात्। एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं सवरदं हस्तैर्बिभ्राणं मूषगध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुभूषितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं सृष्ट्यादौ प्रकृतिः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो वरदपदये नमो गणपतये नमः ब्रह्मदपदये नमस्ते अस्तु लम्बोदराय एकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्ते नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। கவனம் மெதுவாக நம்முடைய நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை நமது நாபி சக்கரத்தில் வைப்போம். தாயே, தாங்களின் எங்களின் நாபி சக்கரத்தில் ஸ்ரீ கிரகலக்ஷ்மியாகவும் ஸ்ரீ ராஜலக்ஷ்மியாகவும் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணுவாகவும் இருக்கிறீர்கள். ஸ்ரீ விராட்டாங்கனாவாக இருக்கும் தங்களின் அருளால் நாங்கள் ஆத்ம விழிப்புணர்வு பெற்று சுயம் குருவாக இருக்கின்றோம். தாயே, எங்களுக்கு அந்த குரு தர்மத்தை தாங்கள் உணர்த்தி இருக்கிறீர்கள். தாயே, எங்களுக்குள்
தர்மம் நிலைத்திருக்கும் பொழுது நாங்கள் யார் என்ற உண்மையை முழுமையாக அறிந்திருப்போம் அம்மா. அந்த நிலைப்பாட்டை எங்களுக்கு எப்பொழுதும் தந்தருளுங்கள் தாயே. தாயே, எங்களுக்குள் அமைதியும் திருப்தியும் முழுமையாக நிறைந்திருக்கவும், எங்களின் அனைத்து விதமான நல்வாழ்வை பேணி பாதுகாப்பவர் தாங்கள்தான் என்கின்ற எண்ணம் எங்களுள் அசைப்படாமல் நிலையாக நிலைத்திருக்கும் பொழுதும் தங்களின் விஸ்வ நிர்மல் தர்மம் எங்களுள் நிலைத்திருக்கும் அம்மா. தாயே, அந்த தர்மத்தை பின்பற்றக்கூடியவர்களாக நாங்கள் இருப்பதற்கு தாங்களே எங்களை வலிமையுடையவர்களாக மாற்றுங்கள் அம்மா. எங்களுள் திருப்தி இருக்கும் பொழுது தர்மம் நிலைத்திருக்கும். எங்களுள் அமைதி இருக்கும் பொழுது தர்மம் நிலைத்திருக்கும். எங்களின் அனைத்து விதமான பொருளாதார பிரச்சனைகளும் குடும்ப பிரச்சனைகளும் தங்களால் தீர்க்கப்படும் பொழுது எங்களுள் தர்மம் நிலைத்திருக்கும். தாயே, எங்களின் நாபி சக்கரத்தின் இதழ்கள் விழிப்புணர்வு அடைந்து அவை ஒவ்வொரு இதழ்களிலும் தங்களின் தர்மம், உண்மை, தத்துவம் எங்களுள் எப்பொழுதும் நிலைத்திருக்க தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. தங்களை நாங்கள் அந்த நாபி சக்கரத்தின் இதழ்களில் தரிசனம் செய்து நாங்கள் வணங்கும் பாக்கியத்தை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் மெதுவாக நம்முடைய ஹிருதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். நமது இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு இருக்கட்டும். கவனம் நமது ஹிருதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ ஜெகதம்பா, ஸ்ரீ துர்கா மாதா, தொடக்கமோ முடிவோ இல்லாதவர். தாங்கள் மிகவும் நுட்பமானவர். இப்பிரபஞ்சத்தின் இதயமாவீர். எங்களின் தியானத்தின் அடிப்படை காரணமாவீர். சக்தி வாய்ந்த தாங்கள் இரக்கத்தின் கடலாவீர். தாயே, எங்களுள் பக்தியின் உருவகத்தை நிலைநிறுத்துபவரும் தாங்களே ஆவீர். தாயே, அன்பான தாங்கள் கருணை உள்ளத்துடன் எங்களின் பயத்தை போக்குகிறீர்கள். எங்களை பாதுகாக்கிறீர்கள். எங்களுக்கு தன்னம்பிக்கையையும் பொறுப்பையும் உணர்த்துகிறீர்கள். தாயே, எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வு கொடுத்து நாங்கள் ஆத்மாதான் என்ற நிலையையும் அதன் உண்மையையும் உணர்த்தி இருக்கிறீர்கள் அம்மா. தாயே, என்றென்றும் நாங்கள் தங்களின் கவனத்தில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஜெகதம்பா, ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத்
ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமக. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சகசிரார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் சகசிரார சுவாமினியான தங்களை நாங்கள் பணிவோடு வணங்குகிறோம் அம்மா. எங்களின் கவனம் எங்களின் ஆத்மாவின் மீது இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. நமது வலது கையை நம்முடைய சகசிரார சக்கரத்தில் வைத்து அதிலிருந்து ஒரு 2-3 அங்குலத்திற்கு மேலாக நமது வலது கையை மேலே உயர்த்துவோம். நாம் உணர்கின்ற இந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகளை நாம் இறைவனுடனும் அன்னையுடனும் ஒருங்கிணைந்த நிலையை நமக்கு உணர்த்துகிறது. அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகளின் உணரும் பொழுது அதனால் ஏற்படுகின்ற அந்த அமைதி ஆனந்த நிலையை நாம் சில நிமிடம் நமக்குள் உணர்வோம், அனுபவிப்போம். மெதுவாக நமது வலது கையை அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனம் மட்டும் இப்பொழுது நம்முடைய சகசிரார சக்கரத்திலிருந்து சற்று மேலே நாம வைத்த அந்த இடத்தில் நமது கவனத்தை கொண்டு செல்வோம். தாயே, எங்களுக்கு இயல்பான தன்மையையும் பணிவையும் தயவு செய்து எங்களுள் நிலைநிறுத்தி விடுங்கள் அம்மா. தாயே, எங்களின் இந்த நிர்விச்சாரா நிலையில், எண்ணங்களற்ற நிலையில் நாங்கள் எப்பொழுதும் இருப்பதற்கும் தயவு செய்து தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ நிர்விச்சாரா சாக்ஷாத் ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்விச்சாரா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமக. கவனத்தை நாம் அப்படியே அதே நிலையில் தியானத்தில் சில நிமிடம் இருப்போம். நமது இதே தியான நிலையில் 1994 ஸ்ரீ விஷ்ணு பூஜையில் அன்னை ஆற்றிய சொற்பொழிவை நாம் கேட்போம்.
It is such a great day today that the French got their liberation at this day. But what is this liberation for, I don't know. In no country where they had freedom and liberation, I have seen it has not worked something very much that was expected. Same in France. So the liberation through anger, when it comes, hatred, is the basis of these revolutions and these so-called achieved liberations. If the liberation takes place within yourself, so that you are no more slave of any one of these horrible destructive forces and negative forces, then it's a real liberation. The second thing that has happened in France, first time in Europe, it has been recognized as dharma. It's a very big thing, and give a hand to it. It is recognized that Sahajya is dharma. It is. But today it was recognized. This is a very big thing. I must say credit goes to your leader and to all the Sahajogis of France who have worked so hard to get this sanction, this kind of a position. It's a very great thing. So today I was thinking that we'll have the puja of Sri Vishnu, who was the basis of dharma. So far we have never worshipped anyone who were the basics except for Shiva. We only worshipped the incarnations because they became as incarnation. Ganesha came as incarnation, the goddess came as incarnations, Rama, Sri Krishna, Gurus, Christ, Buddha, all of them came as incarnations on this earth. And we worshipped the incarnations who came on earth specially. But today, as Sahajya establishes dharma, we have to know about Sri Vishnu, who is the basis of dharma. Later on, he came on this earth as Sri Ram, then as Sri Krishna, and ultimately as Kalki. It is a beautiful evolution of Sri Vishnu. So one has to understand what is the basis of dharma. If you know in the matter, there are 8 valencies. They are negative, positive and neutral.
But in human beings there are 10 valencies. And these 10 valencies are created by Sri Vishnu within us. They are protected, looked after and nourished by Sri Vishnu. And whenever he finds human beings falling down in their dharma, he takes his birth on this earth. Ultimate stage is the Virat. At that stage, this Vishnu principle divides into two. One goes to Virat, another to Viratangana. But the third principle is what you call as the Mahavishnu, which incarnated as Lord Jesus Christ. So all these three principles act at this time in Sahasrara, mainly. So the Virat is the principle in which you can see that the message of inner dharma is spreading all over the world. Not only that it is said in modern times that you don't do this, don't do that, don't do that. No. No 10 commandments. These 10 commandments have to become your own nature. You are to be completely identified with this nature. So in the evolutionary process, if you see, well, it was the job of the Guru to establish these dharmas into you. And by these establishments, you were made a person who was dharmic. But if you see in the world, whatever is told, written down, explained, verbally becomes a lip service. That's why we see all the religions who preached about the same things. And they all have gone in different lines. Some are money-oriented, some are power-oriented, some are violent, and some are absolutely false. So when you see this, you are amazed how this principle of dharma has been ruined by human beings. Why could they not accept dharma? I have to say that there are two genes within us which are meant to protect us from committing sins against the mother and committing sins against the father. Those two genes get into mutation. And then people start doing whatever they like. There is no control over it. And this is what happened during our evolution. I would say in India, traditionally people are dharmic, very dharmic. The reason is for ancient times, we have talked of dharma, we had saints, and then there was a kind of a traditional built-in for thousands of years. At that time, we had also Egypt with us. But in Egypt and also in Greece, something went wrong with them.
that will take the case of Greece, where they make all the gods look like human beings. They brought down the level of gods from dharma to adharma. And in Egypt, because of the kings of those countries who were very much interested in the death, in their graves, in building pyramids, all such things, not building up inside the dharma. This is the reason why in Egypt also the dharma went down very much, and ultimately now Islam established. Islam came because people were adharmic. Also in Greece they accepted Orthodox Church because people had become adharmic. But these religions themselves were adharmic. They could not instill dharma within themselves. So how could they instill dharma into these people? And this happened very much in these countries. And Vishnu's avtaran, as they say, as a Narasimha, came very near Greece and very near Egypt, that is in Peshawar. In Peshawar, these things happened. So it was very close also to Egypt and to Greece. But they became very much against Vishnu, because they thought their king was killed by them and all that. So all these Rakshasas entered into the area in Afghanistan, and then they came to Egypt and to Greece and tried to bring all the gods and goddesses to the ground. Long time back, must be at least 10,000 years back, when Prahlada brought in the incarnation of Sri Vishnu. These Rakshasas went into, they were called as Asuras. Assyrians they called, but Asuras they were. And if you go to Egypt, you'll find the Sphinx there. Just the opposite of what Narasimha was. The man is in upper part, and the lion is in the lower part. But Narasimha is just the opposite. Narasimha is the lion in the upper part, and the man in the lower part. So they created this kind of an image which was just the opposite of Vishnu. Because just to show that we have another kind of a big incarnation which is just the opposite and can fight Vishnu very well. With these Rakshasas entering into these people, they developed a very aggressive nature. Fighting nature, aggressive nature. They developed their muscles in Greece very much. And the whole of history of Greece, if you read, is really mad. One fighting another, another fighting another. They were killing each other. There's no end to it. Till Alexander came to India and he saw a culture which was dharmic, and he was quite surprised. How these people live with symbols and all that. He said, all right, I had enough of it, he went back.
But in Egypt also, they could not understand Dharma at all, because they believed in the dead, all kinds of black magic and all that. So when the Islam came, they accepted Islam. So here came Christianity and there came Islam. They say in Russia, Tsar wanted to have some religion. So out of these, he asked the Christians, first he asked the Catholics to come and make them, all of them, religious, because he wanted to have some religion. The essence is Vishnu, but these perverted Vishnu Swarupas were there. Now they went into Russia one by one. So first came the Catholics, and Catholics said, you can't have so many wives. You can only have one wife. So they said, this won't fit us. Vishnu had only one wife. Ekapatni, one wife. Even in Rama's life, same thing. Then they called for Muslims. So Muslims said that, all right, we can have many wives, but no drinking, no vodka. So they said, how are we to live without vodka? In all these religions, there's a little, you see, part of Dharma. In the first one, only one wife. In the second one, Islam, no drinking. They said, no, we can't live with that kind. Then they sent for Orthodox Christians. Orthodox is the word. And the Orthodox said, you can have as many wives you like, and you can drink as much as you like. They said, this fits our Dharma. And they accepted. So any kind of restrictions you put on human beings, any kind, without realization, they will do exactly what is restricted. I have seen the Muslims now, for example. Once I was coming from Riyadh, going to London, I went off to sleep. When I got up, I saw all very fashionable women with all exposed bodies, and very fashionable men with bow ties and all that. I said, what has happened? So I asked the air hostess, where did we stop? She said, nowhere. I said, from where these people have come? She said, they are the same. In Riyadh, they would cover their faces. They'll cover themselves with this thing. My son-in-law told me that I can't say I'm traveling, I'm going with you, who is my mother-in-law. I'll be arrested. Even a mother-in-law, you cannot. Only she should be your mother. Thank God our surnames were the same. So nobody arrested us. Such stupid things, Keeping women away, men away, then telling the women, you can't do this, you can't do that. And men doing all kinds of things. All this results into a very bad hypocrisy. Same with Christians. If you read Christ, what he has said is so tremendous that for everything he said, for example, he said, they say there should not be any adultery, but he says even you should not have adulterous eyes, and it should not even come into your mind. Can you imagine what he said?
Now tell me about Christian nations where women are becoming nude, naked, these men are looking at them, and it's a nonsense going on everywhere. Can you believe that these are Christians? And then on Sunday wear your hat and go to church. How can you call them Christians? There is no dharma at all. Going to church is another hypocrisy. And the amount of licentiousness that has come in the Western countries is the limit that one can reach. They do it in such a way that even animals won't do. The whole lifestyle is such how to find our destruction. They want to destroy themselves. Why it doesn't happen in India so much? Because they know it is sin. They know it is sin. But then you have such things here that a priest is abusing children. How can you? You are a priest. Have some shame. Even in India there are priests like that. But not to this extent. That in the college and schools you find the higher authorities of the Catholic Church are doing. Look at this Catholic Church, what sort of a Catholic Church it is. Catholic means Sanatan, is from the ancient, coming from the ancient Sanatan. It's coming the first. Where is it? How can you call themselves Catholics? They are the most modern gutters. That's what they are. What good thing are they doing? When I read about this Catholic Church, I think these people should really disappear into Arabian Sea. Because they are killing people. All right. Then they are making money. Then they are one with the mafia. They are bestowing awards on the mafia leader. Is this the Catholic Church? Is this what Christ wanted? So juxtaposition. Christ is here and this is in juxtaposition. Absolutely a different thing. Whatever was dharma is not there at all. So where do we go? If you think that becoming a Buddhist, you are all right. Absolutely, you don't know how Buddhists are. They are the greatest beggars and the greediest people. Very money oriented. I know how many people have lost all their property because of this Dalai Lama. So now, where is the Dharma? Dharma is within. And that is why this Vishnu principle is to be awakened within yourself. And this principle then expands into many ways. Because Vishnu is the one who cures. We call him a Dhanvantari, means a doctor. He is the one who cures. Because he is our preserver. He is the preserver of human beings. So if we preserve your dharma, then you don't get sick. And if you get sick, it is Vishnu who will preserve. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் மூளையிலும் எங்களின் கவனத்திலும் எங்களின் செயல்களிலும் வாருங்கள். தாங்கள் காட்டிய வழியின்படி நாங்கள் செயலாற்றுவதை எங்களுக்கு உணர செய்திடுங்கள் அம்மா. தாயே, எங்களின் கவனம் எப்பொழுதும் தங்களிடத்தில் இருப்பதற்கும் தங்களின் கவனத்தில் நாங்கள் இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும் தங்களின் அன்பு உரையின் மூலம் எங்களுக்கான தெளிவை பெறுவதற்கு மேலும் ஒரு வாய்ப்பு தந்தமைக்கும் எங்களின் கோடானு கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கின்றோம். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளுவோம்.